அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ வேதத்தை மட்டும் வழங்கி இதன்படி வாழுங்கள் என்றால் நாங்கள் தடுமாறித்தான் போயிருப்போம். மாறாக உனது வேதத்துக்கு விளக்கம் சொல்லி அதன்படி வாழ்ந்து காட்டிய இறை தூதரான நபிகள் நாயகத்தையும் எங்களுக்கு தந்தாய். அவர்கள் ஓர் அற்புத பிறவியாய் இல்லாமல் எங்களை போன்ற மனிதராக பசி, தாகம், தூக்கம், கவலை போன்ற மனித பண்புகள் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உனது வேதத்தை தமது வாழ்க்கையாக எங்களுக்கு தந்தார்கள். எதை செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அதை ஏன் செய்யக்கூடாது என்பதற்கெல்லாம் நபி அவர்களின் வாழ்வில் எங்களுக்கு செயல்முறை விளக்கம் கிடைத்தது. அன்னலாரின் அந்த அதி அற்புத வாழ்வை திறந்து பார்ப்பவர்கள் எல்லாம் வியந்து நிற்கிறார்கள், வெளிப்பிதுங்கி நிற்கிறார்கள். இப்படியும் ஒரு மனிதரா, இப்படியும் ஒரு வாழ்க்கையா என அப்படியே மலைத்து நிற்கிறார்கள். ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் ஒரு அருட்கொடை என்று உனது தூதரை நீ வர்ணித்துள்ளாய். அந்த உன்னத தூதர் எங்களுக்காக துடித்தார்கள், துவண்டார்கள், துஆ செய்தார்கள், சுவனம் குறித்தான நற்செய்தியும் சொன்னார்கள். அவர்கள் எங்கள் மீது பொழிந்த அன்பை எண்ணி இதயத்தில் வியப்பு, கண்களில் ஆச்சரியம், உனது அருளின் மொத்த உருவமோ என்று நாங்கள் வியக்கும் அளவுக்கு எங்கள் மீது அவர்கள் அன்பு கொண்டார்கள், பிரியம் வைத்தார்கள். எல்லாம் வல்ல இறைவனே, அந்த இறை தூதர் வாழ்ந்து காட்டியதுடன் உனது அருள் முடிந்து விடவில்லை. அந்த தூய வாழ்வு வார்த்தைகளால் வரையப்பட்டது, எழுத்துகளால் கோர்வை செய்யப்பட்டது. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் இருளகற்றும் சூரியனாக, ஒளி விளக்காக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவர்களது தூய வரலாறும் உனது அருளால் பாதுகாக்கப்பட்டது. இல்லையென்றால் நபியவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்? இறைவா, நீ மகத்தானவன். அல்ஹம்துலில்லாஹ்.